ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஷிரடியில் உள்ள கண்டோபா ஆலயத்தை தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஜனவரி மாதம் ஷிரடி போயிருந்தோம் இல்லையா, அப்போ நாங்கள் தனியாக போயிருந்ததுனால அங்கே 3 நாள் தங்கி இருந்தோம். அதனால தான் நிறைய கோவில்கள் நாங்கள் நல்லா நிதானமாக பார்க்க முடிஞ்சுது, வீடியோலாம் எடுக்க முடிஞ்சுது. இந்த கண்டோபா ஆலயம் நாங்கள் எப்போவும் ரொம்ப வேகமாக போவோம், அதனால் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த தடவை 3 நாள் போனதுனால கடைசி நாள் நல்லா ஃப்ரீயாக இந்த கோவிலுக்கு போனோம். அதுவும் அன்றைக்கி சண்டேங்கிறதுனால அந்த கண்டோபா ஆலயத்துக்கு நிறைய ஊர்வலங்கள் வந்தது. எங்களுக்கு என்னன்னு முதல்ல தெரியல. கண்டோபா மராத்திய மக்களுடைய காவல் தெய்வம். நமக்கெல்லாம் இங்கே ஐயனார் காவல் தெய்வம் போல் அவங்களுக்கெல்லாம் அந்த கண்டோபா காவல் தெய்வம். நிறைய கண்டோபா ஆலயங்கள் உள்ளது. அதில் ஷிர்டியில் உள்ளது தான் ரொம்ப ஃபேமஸான கண்டோபா ஆலயம். அங்கே பனாய் மல்சாய் அப்படிங்கிற மற்ற சாமி சிலைகளும் உள்ளது. கண்டோபா நம்ம கிராமத்துலலாம் காவல் தெய்வமாக கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி காவல் தெய்வம். எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் அவங்க கண்டோபா ஆலயத்தில் போய் கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க. இப்போ பார்க்குறது கண்டோபா சிலை தான். பாருங்கள், பக்கத்தில் சாய்பாபா கூட சைடில் வச்சுருக்காங்க. இந்த கோவில் ஷிரடியில் மெயின் ரோட்லேயே இருக்குது. அங்கேருந்து நம்ம ஷிரடி சாய்பாபா கோயில் ரொம்ப பக்கமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது சாய்பாபாவுடைய குருன்னு கூட சொல்லலாம், மகள் சாபதி. சாய்பாபா ஃபஸ்ட்டு இந்த கண்டோபா ஆலயத்துடைய வாசலில் தான் உட்கார்ந்துருந்தாராம். ஏதோ ஒரு கல்யாண ஊர்வலத்தில் வந்தபோது இவர் மற்றும் வெளியில் இருந்தாராம். அப்போ அந்த கோவிலில் இருந்த பூசாரி மகள் சாபதி ஆவோ சாயி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். அதுலேருந்து தான் சாய்பாபாவுக்கு சாய்பாபாங்கிற பேரே வந்துதான். அப்புறம் சாய்பாபா இந்த கண்டோபா ஆலயத்திலேயே ரொம்ப நாள் தங்கி இருந்தாராம். மகள் சாபதி இவர் முஸ்லீம் அப்படின்னு நினச்சிட்டு மரியாதையோடு நீங்கள் இங்கே தங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். அதனால சாய்பாபா பக்கத்தில் உள்ள யாரும் யூஸ் பண்ணாத ஒரு மசூதியை துவாரகா மாயின் பேர் வச்சு அங்கேயே வாழ்ந்தாராம். அதனால இந்த மராத்திய மக்கள் எல்லாம் ஏதாவது வேண்டிக்கிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கண்டோபா ஆலயத்தில் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் மற்ற வேலைகளையெல்லாம் செய்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் போயிருந்த நாள் சண்டேங்கிறதுனால நிறைய பேர் இந்த கண்டோபா ஆலயத்துக்கு வந்தாங்க. இது ஒரு ஊர்வலம் பாருங்கள். இதே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு நிறைய பேர் சாய்பாபாவை பல்லக்கில் தூக்கிட்டு இந்த கண்டோபா ஆலயத்தில் வச்சு கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே சாய்பாபா கோவிலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. நாங்கள் போன சமயம் நிறைய பார்த்தோம். அதில் ஒரு பெரிய ஊர்வலம். இவங்க பேண்ட் செட்டெல்லாம் வச்சுட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு எல்லாம் பார்ப்பீங்க பாருங்கள், வரும். ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு தலையிலெல்லாம் ஒரு பிங்க் கலர் டர்பன் கட்டிட்டு அப்படியே சாய்பாபாவோட பல்லக்கு பாருங்கள், அது கொடை விசிறி. நம்ம ஊரில் திருப்பதி பெருமாளெல்லாம் புரட்டாசி மாதம் தூக்கிட்டு போவாங்களா, அந்த மாதிரியே குடைகளெல்லாம் வச்சு விசிறிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக அவங்க கொண்டு வந்திருந்ததெல்லாம் அந்த கோவிலில் வச்சு ஃபஸ்ட்டு சாமி கண்டோபா ஆலயத்தில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சாய்பாபாவை அந்த பல்லக்கில் தூக்கிட்டு அப்படியே கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போனாங்க. அந்த கோவில் வாசலில் தான் இந்த பேண்டு கச்சேரிலாம் நடந்துட்டு இருந்தது. பாருங்கள், எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நாங்கள் அந்த கோவிலுக்கு அப்போ தான் கும்பிட போனோம். அந்த ஊர்வலத்தில் திருப்பதி கொடைகள் மாதிரி கொடை வச்சுருந்தாங்க, விசிறி வச்சுருந்தாங்க. நல்ல ரொம்ப கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, கண்டோபா ஆலயத்தில் போய் எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சாய்பாபாவை பல்லக்கில் பாருங்கள், அங்கே இருக்கிறது பூ பல்லக்கு. அதில் தான் சாய்பாபா ஃபோட்டோ தான் வச்சுருந்தாங்க. நிறைய மாலைகள், பூக்கள், அப்புறம் அவருக்கு போத்த வேண்டிய வஸ்திரங்கள், அப்புறம் பிரசாதம் எல்லாமே அந்த பல்லக்கில் இருந்தது. அதை வச்சு எல்லாரும் தோளில் தூக்கிட்டு அப்படியே ஊர்வலமாக அந்த ரோட்டில் போனாங்க. அது மெயின் ரோடு தான். இந்த கண்டோபா ஆலயம் மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. பாருங்கள், பூ பல்லக்கு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க.
சின்ன குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே இந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த பேப்பரில் வந்து இந்த பஜனை சாய்பாபா பற்றிய பஜனை பாடல்கள் எல்லாம் இருந்தது. அதெல்லாமும் பாடிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு போனாங்க. தூக்கிட்டு மெதுவாக அப்படியே நடந்து போனாங்க. பாருங்க, சாய்பாபா ஃபோட்டோ தான் இருக்கு. அதில் வந்து பூக்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாம் நல்ல எல்லா விதமான பூக்களாலையும் அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கு. அந்த பக்கம் வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி கோவில்களுக்கு நடந்து போகிறச்ச வேண்டிட்டு நம்ம பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி அவங்களும் வந்து அவங்கவுங்க தனியாக வந்து கொடுத்தாங்க. பிஸ்கெட்டு சாக்லேட்டு அப்புறம் வந்து சிலர் வந்து வேர்க்கடலை நிறைய பேர் கொடுத்தாங்க. வச்சுட்டு வேர்க்கடலையில் 2 அப்படியே எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரு அந்த வண்டியில் வந்து பிரசாதம் மாதிரி செஞ்சு கல்கண்டு சாதம் மாதிரி வச்சு அதை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு போனாங்க. இங்கே பாருங்க, எல்லாம் அந்த ரோட்லேயே நடந்து அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. இந்த பாருங்க, இவங்க வந்து பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப நமக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. ரொம்ப ஒரு நல்லா இருந்தது. என்னன்னு சொல்ல தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. பக்கத்தில் பாருங்கள், அது பஸ்ஸு காரு மெயின் ரோடு தான். அது ஷிர்டியோட மெயின் ரோடு தான். ஒரு பக்கம் இவங்க அப்படியே நடந்து வந்தாங்க. நாங்கள் போன சமயம் இந்த தடவை நிறைய இந்த மாதிரி ஊர்வலங்கள் பார்த்தோம். இது வந்து ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. சிலர் வந்து ஒரு 10 பேர் பல்லக்கில் சாய்பாபா வச்சுட்டு தூக்கிட்டு போய் கும்பிடுற மாதிரிலாம் நிறைய பார்த்தோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதனால நான் டக்குன்னு போய் அங்கே கும்பிட்டுட்டு வந்தேன். அப்படி வேகமாக டான்ஸ் ஆடிட்டே போனாங்க, அதனால போக முடியல. இது பாருங்கள், பிரசாதம் பின்னாடியே வந்து பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க. பூக்களை எல்லாம் போட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள். அப்படி ஆடிட்டே போய் கோவிலில் அவங்க வச்சிருக்க காணிக்கைகளை எல்லாம் வச்சு சாமிக்கிட்ட வேண்டிட்டு கும்பிட்டுட்டு வருவாங்களாம். நம்ம ஊரில் நம்ம மேல்மருவத்தூர்ல எல்லாம் போய் சாமி கும்பிட்றாங்க இல்லையா, குரூப்பாக சேர்ந்து, அந்த மாதிரி அவங்களும் இந்த மாதிரி குழுக்களாக சேர்ந்து வந்து கூட்டு பிரார்த்தனை மாதிரி சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. இந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த தடவை சாய்பாபாவை இந்த மாதிரி பல்லக்கில் தூக்கிட்டு போகிறது பார்க்க கிடைச்சது எனக்கு கிடைச்ச ரொம்ப பாக்கியமாக நினச்சேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.